தம்பி சொல்லுங்க. ஒலிம்பிக் பத்தி பேசுவோமா? அதான் முடிஞ்சிருச்சே. ஓ என்னடா நீ வின்டர் ஒலிம்பிக் பத்தி பேசுவோம்டா. அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான், சம்பந்தம் இல்லதான். இந்தியா மட்டும் அதில் அமைச்சிருந்தாங்கன்னா வச்சுக்க கோல்டா குவிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ்லயே கோல்டு வாங்க முடியல, அவதிப்பட்டு இருக்கோம். இதுல வின்டர் ஒலிம்பிக் அதுல இருக்க ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் சொல்லுங்க பாப்போம். This is an unwanted statement irrelevant to the current situation. இது பத்தியா நான் வளர்த்த கண்ணுக்குட்டி ஏன் நெஞ்சிலே ஏறி மிதிக்குன்றது இதான். இது விடுறா, அதை பத்தி சொல்றதா விட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் உள்ள இருப்பாங்க, பார்த்துட்டு இருக்காங்களா, அப்படிதான் இருக்காங்க. ஸோ எஸ், வின்டர் ஒலிம்பிக்னா என்ன, அது இருக்கக்கூடிய ஸ்போர்ட்டை பற்றி தான் ரொம்ப தெளிவாக அந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் சொல்ல போகிறோம். ஆமா ஆமா, அந்த டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க. ஆக்சுவலா நாங்க சொல்ல போற டீடைல்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பீங்க. தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா ஓகே, தெரியாதவங்களுக்கான டீடைல் தான் இது. இப்பயே முன்னாடியே சொல்லிக்கிறப்ப நீங்க என்னடா அப்படிலாம் சொன்னீங்க, நீங்க இழுத்துட்டாதீங்க. ஓகே, ஆரம்பிப்போமா? ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னோட ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். நல்ல வேலை நிதிஷ்னு சொல்ல வந்தேன்டா. அதான் நான் விட மாட்டேன்ல. ஹேஷ்டாக் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் போட்டாலே எல்லா வீடியோஸும் வரும். இல்லை ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வரும்னு சொல்ல வந்தேன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. போங்க வீடியோக்குள்ள போங்க. ஓகே, இந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ்னா என்னப்பா சொல்லுப்பா? சம்மர் ஒலிம்பிக், அதோட இன்னொரு பார்ட் வின்டர் ஒலிம்பிக். அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். 2 மார்க். ஓகே, நெக்ஸ்ட். இல்ல ஆக்சுவலி சம்மர் ஒலிம்பிக் அப்படிங்கிற ஒண்ணு வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஒலிம்பிக்ல பேன் செய்யப்பட்ட ஒரு சில கண்ட்ரிஸை வச்சு சும்மா ஒரு ஒலிம்பிக் நடத்துவோமே ஆரம்பிக்கப்பட்டது தான் வின்டர் ஒலிம்பிக்ஸ். ஆனா இப்ப வின்டர் ஒலிம்பிக் ஒரு தனி ஈவெண்டாவே மாறிடுச்சு. செகண்ட் மோஸ்ட் அண்ட் செகண்ட் பிக்கஸ்ட் ஈவெண்டாவும் இருக்கு ஓவராலா கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓவராலா சம்மர் ஒலிம்பிக் வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி டாமினேட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் வின்டர் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் மட்டும் தான் அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியும், டாமினேட் பண்ண முடியும். இந்தியா இப்ப வரைக்கும் அங்க வந்து புறக்கணிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. ரீசன் வந்து ஸ்னோ இருக்கணும் வின்டர் ஒலிம்பிக். நம்மள்ட்ட எங்கடா இருக்கு? இந்த பிறந்த நாளுக்கு வேணா இப்படி அடிச்சுட்டு கிடக்கலாம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. மேல இமயமலைக்கு போலாம். என்னடா லாஜிக் எல்லாம் சொல்றீங்க? இமயமலைக்கு நாங்க எங்கடா போறோம்? சோ அதான் பிரச்சனை. அதாவது ஸ்னோ இருக்கணும் பேசிக்கா, அதாவது ஐஸ் இருக்கணும். அப்படி இருக்கிற கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இந்த வின்டர் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பிளே பண்ண முடியும். சோ அதனாலதான் நம்மளால இந்தியாவால பெருசா இதுல வந்து அதனாலதான் நம்ம கோல்டு கிடைக்கல. இல்ல திரும்பவும் சொல்றேன், சம்மர் ஒலிம்பிக்லயும் நமக்கு கிடைக்கல. சரி, ஓகே ஓகே, அதெல்லாம் யோசிக்கூடாதா? இந்த ஹிஸ்டரிக்குள்ள வருவோமே. ஒரு மிகப்பெரிய உலக போருக்கு அப்புறமா வந்து 1920 தான் சம்மர் ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண வந்தவன ஒரு பயங்கரமான இனிஷியேட்டிவ் வந்து அந்த ஈவெண்ட்ல வந்து புதுசா ஒரு கேம் வந்து ஆட் ஆன் பண்றாங்க. அதான் ஃபிகர் ஸ்கேட்டிங் அண்ட் ஐஸ் ஹாக்கி. ஸோ அதுல வந்து ஆட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரிஸ்ல வந்து பேன் செய்யப்பட்டது. ஸோ ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் ஹங்கேரி, டர்க்கி. ஆமா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான ஈவென்ட்டான அந்த ஃபிகர் ஸ்கேட்டிங்கும் சரி ஐஸ் ஹாக்கியும் நல்லா ஆடக்கூடிய கண்ட்ரிஸ். ஜெர்மனி தான் இப்போ வரைக்கும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க வின்டர் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் பேன் பண்ணப்பட்டது வந்து பல பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுத்துச்சு. அதனால அங்கிருந்து அடுத்த 4 வருஷத்துல 1924 பிரான்ஸ்ல நடந்த ஒலிம்பிக்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஐஓசி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கவுன்சில் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சிருந்தாங்க. ஸோ அந்த காங்கிரஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கண்ட்ரிஸை மட்டும் நாங்க தனியா வச்சு இன்டர்நேஷனல் வின்டர் ஸ்போர்ட்ஸ் வீக் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணிக்கிறோம் ஒரு 11 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு. எஸ், அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த வின்டர் ஒலிம்பிக் அப்படிங்கிறது இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. சம்மர் ஒலிம்பிக் நடந்தது பிரான்ஸ்ல. பட் அங்கிருந்து இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வின்டர் ஸ்போர்ட்ஸ் வீக் அப்படிங்கறத வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க 11 நாளைக்கு. மொத்தமா 16 கண்ட்ரிஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. 16 ஈவென்ட்ல 250 அத்லெட்ஸ், 256 அத்லெட்ஸ் அவங்களோட தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் வின்டர் ஸ்போர்ட்ஸ் வீக் அப்படிங்கிற இந்த ஒரு 11 நாள் ஈவெண்ட். இது அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஒலிம்பிக்ல இது வின்டர் ஒலிம்பிக்கா வந்து மெருகேறி இப்ப வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டா வந்து நிக்குது. எஸ், கிட்டத்தட்ட 100 வருஷமா இது ரன் ஆன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டில் 25வது முறையா இப்ப இட்டாலியில நடக்க போகுது. அதாவது இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, சம்மர் ஒலிம்பிக் நடந்து 2 வருஷம் கழிச்சு வின்டர் ஒலிம்பிக் நடக்கும். வின்டர் ஒலிம்பிக் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு வந்து திரும்ப சம்மர் ஒலிம்பிக் வந்து 2004 முடிஞ்சு 26ல இப்ப இட்டாலியில நடக்குது. எக்ஸாக்ட்லி. பட் 1992 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வின்டர் ஒலிம்பிக் சம்மர் ஒலிம்பிக் ஒரே இயர்ல தான் நடக்கும். சேம் சம்மர் ஒலிம்பிக் முடிஞ்ச உடனே வின்டர் ஒலிம்பிக் போவாங்க. சோ அதனால சேமா தான் நடந்துட்டு இருந்துச்சு. பட் இப்ப வந்து தள்ளி வச்சிருக்காங்க. எதனால நினைக்கிறீங்க? எல்லாம் வியாபார தந்திரங்கள் தான், பிசினஸ் தான். பிசினஸ் தான். இந்த டெலிகாஸ்ட்ல இருந்து எல்லாமே இங்க பிசினஸா இருக்கு. அது ஒரு ரீசனா பிசினஸ் ஆயிடுச்சு. எஸ், ஒரே கண்ட்ரியால டக்குன்னு அந்த 2 ஒலிம்பிக்கையும் வந்து ஹோஸ்ட் பண்ணிட முடியாது. அதுக்கு வேற வேற ஹோஸ்டிங் கண்ட்ரிஸை தேடணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா,
ரெண்டுத்துக்கும் பெருசா செலவு பண்ண முடியாது, எல்லா அத்லெட்ஸும் அங்க வந்து மேனேஜ் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறதுனாலதான் ஸோ வின்டர் ஒலிம்பிக்கை தனியாகவும் சம்மர் ஒலிம்பிக்கை தனியாகவும் 1992 வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ 2 years கேப் இருக்கும் வின்டர் ஒலிம்பிக் அண்ட் சம்மர் ஒலிம்பிக். பட் ஈச், அதாவது சம்மர் ஒலிம்பிக்கும் 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும், வின்டர் ஒலிம்பிக்கும் 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும். ஸோ தான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. 24 முறை வந்து இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. கடைசியா பெய்ஜிங்ல வந்து 2022 நடந்துச்சு. இப்போ அடுத்ததா 2026 இத்தாலியில நடக்க போகுது. எஸ், அந்த வின்டர் ஒலிம்பிக்காக பல பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்தியா இல்லையே, இந்தியா இல்ல, சீக்கிரம் ஃபியூச்சர்ல கொண்டு வரணும். எப்படியாச்சும் ஆறுதலுக்கு தானே சொல்றேன் நீ. இல்ல இன்டோர்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கே பிராக்டிஸ் பண்ண வச்சு, ஓகே, அதாவது ஐஸ் ட்ராக் வந்து ரெடி பண்ணி சம்மர் ஒலிம்பிக் யாராச்சும் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணி அமிச்சாலே மெடல் அடிச்சுட்டு வருவாங்க. அதுவே இன்னும் பண்ணல நாம. இப்ப ஐஸ் ட்ராக்லாம் அதுக்காக ரெடி பண்ணி, அதுல என்னடா நடக்கிற விஷயம் படாதா, நடக்கிற விஷயம் தான், இதை நடத்தையும் காட்டுவாங்க. ஆனா அது கொஞ்சம் பல வருடங்கள் இருக்கிறத முதல்ல நடத்தி காட்ட சொல்லுவேன் நானுமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வின்டர் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்போர்ட்ஸா கருதப்படுறது, ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ் ஹாக்கி. சோ இப்போ வரைக்கும் நம்ம ஊர்லயுமே ரொம்ப ஃபேமஸ் தான் ஐஸ் ஹாக்கியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஹாக்கி கொஞ்சம் பேஸ் பண்ண மாதிரி இருக்கிறதுனால. அது இல்லாம ஸ்கேட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஃபிகர் ஸ்கேட்டிங்கும் சரி, ஸ்பீட் ஸ்கேட்டிங்கும் சரி, அப்புறம் வந்து ஃபேமஸ் தான். ஸோ நம்ம அந்த ஸ்போர்ட்ஸை பத்தி சொல்லிடுவோமா? ஸோ இந்த வின்டர் ஒலிம்பிக்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அல்பின் ஸ்கையிங், பயோத்லான், பாப்ஸ்லேஜ், கிராஸ் கண்ட்ரி ஸ்கையிங், கர்லிங், ஃபிகர் ஸ்கேட்டிங், ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கையிங், ஐஸ் ஹாக்கி, லோஜ், நார்டிக் கம்பைனட், ஷார்ட் ட்ராக், ஸ்பீட் ஸ்கேட்டிங், ஸ்கெலிட்டன், ஸ்கை ஜம்பிங், ஸ்கை மவுண்டைனிங், ஸ்னோ போர்டிங் அண்ட் ஸ்பீட் ஸ்கேட்டிங். இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுக்குள்ள இல்ல கம்மி தான். சம்மர் ஒலிம்பிக்கை கம்பேர் பண்ணும்போது இங்க கம்மி தான். வின்டருக்கு போதுண்டா அது. ஏன்னா இங்க என்ன எல்லா கண்ட்ரிஸும் வருதா? இல்ல அப்புறம் என்ன வின்டர்னாவே என்னன்னா சம்மர் ஒலிம்பிக் மாதிரிலாம் கிடையாது. டிஃபரெண்ட் ஸ்போர்ட்ஸ் தான். இங்க வந்து மேக்ஸிமம் சறுக்கணும், சரிக்கு விளையாடணும். ஓகே, அதான் அதுல ஸ்பெசிபிக்கா நம்ம எந்த ஸ்போர்ட்டை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா ஸ்பீட் ஸ்கேட்டிங் பத்தி தான் பார்க்க போறோமா? ஸ்கேட்டிங்ல 2 வகை இருக்கு. சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங், ஸ்பீட் ஸ்கேட்டிங். ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. அந்த காலத்துல இருந்தே ஆடி இருக்காங்கன்னு, அதாவது 13th 14th செஞ்சுரி. ஆமா, 3000 BC இருந்து இதை ப்ளே பண்ணதுக்கான ரெக்கார்ட் தான் இருக்கான். சோ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கிற ஃபிகர் ஸ்கேட்டிங் அண்ட் ஸ்பீட் ஸ்கேட்டிங்ல இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஸ்பீட் ஸ்கேட்டிங். அதுல வந்து லாங் ட்ராக் இருக்கு, ஷார்ட் ட்ராக்னு இருக்கு. சோ லாங் ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா 400 மீட்டர், ஷார்ட் ட்ராக் வந்து 111 மீட்டர். 100 மீட்டர்னு சொல்லி கேட்கலாம். நெல்சன் 111 கலக்கிறியப்பா. ஓகே ஃபைன். ஆனா இதுல பெரிய ரூல் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 111 மீட்டர் இருக்குல்ல இந்த ஷார்ட் ட்ராக். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுல ப்ளே பண்றவங்க இண்டிவிஜுவலா ப்ளே பண்ணாலும் சரி, டீமா ப்ளே பண்ணாலும் சரி, அவங்களுக்கு நீங்க கொடுக்குறது என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட், அதுக்கப்புறம் கியர், இந்த மாதிரி தான் சேஃப்டி கொடுப்பாங்க. ஆனா இந்த சைடு வந்து வச்சுக்க 400 மீட்டர் ஸோ லாங் ட்ராக் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா வச்சுக்கினேன் உங்களுக்கு அழகா வந்து ஒரு சூட்டே ஃபுல்லா கொடுத்துருவாங்க. சூட்டே வச்சிங்க, எங்க வேணா அடிப்படும் வச்சிங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, லாங் ட்ராக்ல ப்ளே பண்ணீங்கன்னா ஷூட், ஷார்ட் ட்ராக்னா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் கியர். ஓகே, ஹெல்மெட் அண்ட் கியர்ஸ். ஆமா, ஹெல்மெட் கியர்ல தான சேரும். ஓகே ஃபைன், சொல்லிடுவோம்ல. ஓகே, பட் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா பிளேடு வரும். இது கீழே வந்து ஷூன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நம்ம அதுல வந்து பிளேடுன்னு சொல்லணும். இல்ல ஷூ தான் நார்மல், நமக்கு ஷூ அது, நமக்கு ஷூ. ஆனா ஸ்கேட் பண்றதுக்கு பிளேடு அது இல்ல, அது அப்படி சொல்லல. ஏன்னா அதுல ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளேடு, அந்த பிளேடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷார்ட் ட்ராக்ல இருக்கவங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து கரெக்டா வந்து டோல் வந்து ஹீல் வந்து எல்லாமே டச்ல தான் இருக்கும். ஃபிக்ஸ்டு. ஆமா, ஆனா இங்க லாங் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹீல் மட்டுமே கொஞ்சம் ரைஸ் ஆகி இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் ஃபிக்ஸ்டு, ஒரு பக்கம் வந்து ஃப்ரீயா இருக்கும். அதாவது டோ மட்டும் கரெக்டா ஃபிக்ஸ்ட்ல இருக்கும், ஹீல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இதுல உள்ள மாதிரி தான் எல்லாருமே. ரன்னிங் எப்படி நம்ம யூஸ்வலா வந்து போவோமோ 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 1000 மீட்டர் எப்படி போவோமோ அதே மாதிரி தான் இதுலயும். அதெல்லாம் தாண்டி இண்டிவிஜுவல் ஈவெண்ட் ஆகட்டும், குரூப்பா போறதாகட்டும், மிக்ஸ்டு ஈவெண்ட் ஆகட்டும், எல்லாமே இதுல இருக்கு. அதுல ஸோ அதனால வந்து இதுவுமே கிட்டத்தட்ட ரன்னிங் மாதிரி தான், ரன்னிங் ரேசஸ் மாதிரி தான் இந்த ஈவெண்ட்டுமே அப்படி இருக்கு. எஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 கண்ட்ரிஸ், இப்போ 2 பார்ட்டிசிபென்ட் இருக்காங்கன்னா 2 பேரும் போட்டி போட போறாங்கன்னா 2 பேரும் ஒண்ணா ஆரம்பிப்பாங்க. ஆமா, சோ அங்க வந்து கிளாக் இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட லேப் எப்படி இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான், அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறாங்க, யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க, அதை பொறுத்து தான் வின்னர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீம் அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 டீம் இருக்கும். ஒரு டீம்ல 3 பேர், அவங்க அதே மாதிரி தான் ஒண்ணா ஆரம்பிப்பாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த மாஸ் கிட்டத்தட்ட 24 பேர் வந்து கலந்துருப்பாங்க. 24 பேர் இருந்தாலே மாஸ் தான் அது. எஸ், இது வந்து ஹீட் ஆரம்பிச்சு செமி ஃபைனல்ஸ்னு இந்த மாதிரி 3 கேட்டகரி வரைக்கும் முடியும் இந்த கேம். ஸோ இதே மாதிரி தான், ஐ மீன் ஒவ்வொரு டைமுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டிங்ல வந்து எப்பவுமே லேப், அந்த லேப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா இடத்துல ரன்னிங்ல இருக்கிற அந்த ஃபுல் ரூல்ஸுமே இங்க வந்து இந்த ஸ்கேட்டிங் ரிலேவும் இருக்கு. அதுல ரிலேவும் இருக்கு. ஸ்பீட் ஸ்கேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரிலே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி உமன்ஸுக்கு தனியா கேட்டகரி இருக்கு, மென்ஸுக்கு கேட்டகரி இருக்கு, அது சிங்கிள்ஸ்ல இருக்கு. அந்த டீம் பக்கம் வந்தோம் அப்படின்னா மிக்ஸ்டு டீம் இருக்கு, டபுள்ஸ் இருக்கு, அண்ட் கூடவே இதுல ரிலேவுமே அக்செப்டபிள் தான். ஸோ ரிலேவுமே இங்க ஈவெண்டா இருக்கு இதுல.
ஆனா என்ன ஒண்ணு, இந்த ஸ்கேட்டிங் மட்டும்தான் டிஃபரெண்ட் ஆகுதே தவிர மற்றபடி எதுவுமே டிஃபர் ஆகல இதுல. ஏன்னா வந்து ரன்னிங்ல என்ன பண்ணுவோமோ அதுதான். ஆனா என்ன ஒண்ணு, அங்க ட்ராக் நார்மலா இருக்கும், இங்க ஃபுல்லா ஐஸ் ட்ராக். உங்க சொல்ல தேவையில்ல, ஸ்கேட்டிங் அதில் தான் பண்ண முடியும். ஸோ அதை பொறுத்தா அந்த கேம் எப்படி இருக்குது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா லாங் ட்ராக் அந்த ஷார்ட் ட்ராக்னு இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்குமே தனித்தனியான ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஆனா ஒரே டைம்ல. ஆமா, ஸ்கேட்டிங்ல 2 ஈவென்ட் இருக்கு, ஃபிகர் ஸ்கேட்டிங், ஸ்பீட் ஸ்கேட்டிங். ஸ்பீட் ஸ்கேட்டிங்ல லாங் ட்ராக், ஷார்ட் ட்ராக் ரெண்டு விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே தனித்தனியா மெடல்ஸ் கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஸ்கேட்டிங்ல இத்தனை உட்பிரிவுகள் வந்து உருவாக்கப்பட்டு இருக்கு. இதுல வந்து அதிகபட்சமா லாங் ட்ராக் யூஸ் பண்ணுவாங்களா இல்ல ஷார்ட் ட்ராக் அப்படின்னு பார்க்கும்போது, சோ லாங் ட்ராக் தான் அதிகமா அந்த ஈவென்ட்ஸ் அப்படி எங்கேஜிங்கா வச்சு. நீ சொல்லிட்டு இருக்கல இந்த ஸ்கேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருக்க கண்ட்ரின்னு கேட்டீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் தான். ஸோ நெதர்லாந்து இருந்தாலே முடிஞ்சு போச்சு அங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அவங்க தான் வந்து நிறைய வின் பண்ணுவாங்க. நீங்க ஸ்கேட்டிங் சொல்லிட்டீங்கன்னா ஓவரால் வின்டர் ஒலிம்பிக்ஸ் சொல்லிடுறேன். ஓவரால் வின்டர் ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் டாமினேட் பண்ற கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நார்வேவா தான் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி சோவியத் யூனியன், இப்போ ரஷ்யாவா இருக்குல்ல, சோ அவங்களுமே டாமினேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஜெர்மனியுமே இருந்திருக்கு. பட் நார்வே மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 10 டைம் வின்டர் ஒலிம்பிக்ல டேபிள் டாப்ல முடிச்சிருக்காங்க மெடல் ஸ்டாரியை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு டாமினன்ஸ் பண்ணிருக்காங்க நார்வே. அவ்வளவுதானா? ஆமா, இந்த ஸ்போர்ட்ஸ் அவ்வளவுதான். இன்னைக்கு இதுக்கப்புறம் இது சீரியஸாவே ரிலீஸ் ஆகும். சீரியஸ் அந்த மாதிரி. ஆமா, ஆஹா, சீரியஸா சொல்லாது, இது வந்து ஒரு சீரியல்னே சொல்லிடு. ஏன்னா அது நம்பர் நிறைய கவுண்ட் கொடுக்கும். அவ்வளவு ஸ்போர்ட் இருக்குல்ல, எல்லா ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசிடுவோம் நம்ம. அதுக்கு அவங்க சப்போர்ட் ரொம்ப தேவை. நாம சீரியஸா போட்டாலும் அவங்க பார்த்தாதான் நமக்கு அது சப்போர்ட். ஓகே, எஸ். அதான் வந்து இந்த ஸ்போர்ட் வந்து இந்தியாவில் இல்லைனாலுமே நாங்க வந்து சொல்றோம்னா தெரியாத கேமை தெரியப்படுத்துறது தான். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த கேமை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல வழக்கம் போல போடுங்க. அந்த கேமை பத்தி வழக்கம் போல நாங்க எல்லாத்தையும் ஃபுல்லா சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட அழகா வந்து டெலிவரி பண்றோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.